Hi friends, welcome to drama series Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா பாய் ஜயலுக்காக மேகி சமைச்சு கொடுத்திருப்பாங்க. அத ஜயலு சாப்பிட்ட அடுத்த செகண்டே வாமிட் வர மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு கொண்டு போயிட்டு வேஸ்ட் பாஸ்கெட்ல போட போறாங்க. பாய் கேக்குறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க நீ ஒண்ணும் மேகி பண்ணல, அது ஒரு பாய்சன் அப்படின்னு. உடனே பாய்க்கு ரொம்ப கோவம் வருது. என்னோட மேகியை நீ எப்படி பாய்சன் சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஜயலு போர்டை பார்த்துட்டு சொல்றாங்க இன்னைக்கு நீ தான் வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போகக்கூடிய நாள், அதனால மறக்காம இதையும் குப்பையில போட்டு எடுத்துட்டு போயிரு அப்படின்னு. உடனே பாயும் கோவப்பட்டு அங்க இருந்து குப்பையை எடுத்துட்டு வெளியில போட போறாங்க. கண்டிப்பா இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவன் என்கிட்டயே விளையாட ஆரம்பிச்சுட்டானா இவனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஜயலு திட்டிக்கிட்டே கதவை ஓபன் பண்ண போறாங்களா. கால் வச்சு ஓபன் பண்றாங்க ரெண்டு கையிலயும் பேக் இருக்கிறதுனால. ஆனா அவங்களால கரெக்டா கதவை திறக்க முடியல. அப்படியே பின்னாடி பக்கமா வந்து விழுந்துடுறாங்க. ஜயலு கரெக்டா பிடிச்சிடுறாங்க. இப்போ ஜயலு கிட்ட சொல்றாங்க ஒன்லி ஒரு ஆளை திட்டணும், இல்லனா கதவை காலால திறக்க கூடாது கையால திறக்கணும், ரெண்டையும் ஒரே நேரத்துல செஞ்சா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. உடனே பாய் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நான் ஒண்ணு திட்டல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயலும் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு பாய்க்கு முன்னாடி போயிட்டு குப்பையில போட போறாங்க. பாய் விடுறதா இல்ல ஜயலு கிட்ட கேக்குறாங்க நீ ஹீரோயின் சொல்ற வார்த்தையை மட்டும் தான் கேப்பியா, நாங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டியா, எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டியா, நீ ஒரு பூனை மாதிரி அது உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜயலு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு ஆமா நான் பூனைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப பாய் யோசிக்கிறாங்க நான் அவனை ஒண்ணு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடலையே, எதுக்காக இவன் கோவப்பட்டு போறான், சரி என்னவாவும் இருக்கட்டும் நம்ம குப்பையை போய் வெளியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்போ அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வராங்க. கையில ஒரு பொக்கையோட வந்திருக்காங்களா. நம்ம பாய்க்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது, ஒருவேளை இவங்களதான் பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ இங்கதான் குடியிருக்கிறியா, என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்காங்க, அவளை பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், உன்னை பாத்தியா உனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்ல, இப்ப எதுவுமே இல்லாம இருக்க, ஜாப் கூட உனக்கு இல்லையாமே, உனக்கு இப்போ மாடலிங்ல எல்லாம் வேலை கிடைக்கிறதே இல்லையாமே அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாய்க்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாம கொஞ்சம் திணறி போய் நின்னுட்டு இருக்கும் போது அங்க ஜயலு வராங்களா. ஜயலுவை பார்த்து அடுத்த செகண்டே பாய் ஒரு முடிவு பண்ணிட்டு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜயலுவை அவங்களோட எக்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜயலு பார்த்துட்டு ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு பாய் மெதுவா சொல்றாங்க தயவு செஞ்சு என் கூட இந்த ஆக்டிங்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால ஜயலும் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. பாய் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் சேர்ந்து இருக்கோம், அதனால எங்களுக்கு இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பாயோட எக்ஸ் அப்படியே பார்த்து முழிச்சிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஜயலு பாய பார்த்து சொல்றாங்க டிராமா குயின் அப்படின்னு. அதுக்கு பாய் சொல்றாங்க நான் ஒன்னும் டிராமா குயின் கிடையாது, நான் அவங்கிட்ட ஒண்ணும் போய் சொல்லலையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்ப லிவிங் டுகெதர் தானே, அததான் மென்ஷன் பண்ணேன், அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ அவனை விட ஹைட்டாவும் இருக்க, நீ ரொம்ப இளமையாவும் இருக்க, என்னை விட சின்ன பையன் தானே, நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கியா, கண்டிப்பா அவன் உன்னை பார்த்து கண்டிப்பா ஜெலஸ் ஆயிடுவான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜயலு வந்து பாயோட கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்ப பாய் கேக்குறாங்க ஒன்னு சைன் பண்றதுக்காக கண்டிப்பா நிறைய கம்பெனிஸ் காத்துட்டு இருக்கோம்ல, நீ ஏதாவது ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஜயலு எதுவுமே சொல்லாம போறாங்களா. அப்போ பாய் கேக்குறாங்க உன்னை எதுக்காக ஹீரோட அம்மா பக்கத்திலே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு ஏதோ தெரியாம ஒரு ஃப்ளோல போட்டு விட்டுடுறாங்க. உடனே ஜயலுவுக்கு வந்து கோவம் வந்துருது. நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் என்ன திட்டு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா ஆன்டிய பத்தி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி தப்பாவோ நல்லதாவோ எப்பவுமே நீ அவங்கள பத்தி இழுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாய்க்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இது வரைக்கும் ஜயலு இந்த மாதிரி கோவப்பட்டு பேசி இருந்திருக்கவே மாட்டாங்க, இப்ப கிளம்பி போயாச்சு. அப்ப பாய் யோசிக்கிறாங்க நான் ஆன்டிய பத்தி தப்பாவே சொல்லலையே, ஏதோ வாயில வந்ததை சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவன் இவ்ளோ கோவப்பட்டு போயிட்டு இருக்கான், பூனைக்கு கூட கோவம் வருமா அப்படின்னு இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இந்த பக்கம் பாவம் கஷ்டப்பட்டு எல்லா நேம்ஸ் அவங்களோட போட்டோஸ் அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க இப்படின்னு எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்றாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போனை கீழே போட்டு உடைச்சிடலாமான்னு பாக்குறாங்க. ஆனா போன் இவங்க காசுல வாங்கினதாச்சே, அதனால காலை அட்டன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க எந்த லெவலுக்கு நீ படிச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன், நான் பேசையுமே அவங்களோட நேமையும் ரிலேட் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு. ஹீரோயின் நான் சாப்பிடாம உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன், நான் சாப்பிடல தூங்கல தண்ணி கூட குடிக்க நான் மறந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்றாங்க நீ சாப்பிடாத ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, நீ எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா நீ சாப்பிட்ட அப்படின்னா நாளைக்கு உன்னோட உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கும், தண்ணி கூட உன்னால முடிஞ்ச அளவு குடிக்காம இரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு வந்த உடனே
தானே, நீ எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருக்க அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நான் இதுல இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸையும் போட்டோஸையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதை அப்படியே தூக்கி இனியொரு பக்கம் போட்டுட்டு இது எதுவுமே தேவை கிடையாது, இது வந்து அந்த பார்ட்டிக்கு வரக்கூடிய கெஸ்டோட டீடைல்ஸ், நீ பண்ண வேண்டியது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு பொண்ணு அந்த கெஸ்ட் லிஸ்ட்ல இல்ல, அந்த பொண்ணோட நேம் மட்டும் தான் இருக்கே தவிர அவங்க யாரு எப்படி இருப்பாங்க அப்படின்ற எந்த டீடைல்ஸுமே இல்ல. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் வரக்கூடிய எல்லா கெஸ்டோட லிஸ்டையும் ஒன்ன படிக்க சொன்னேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஒரே ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பார்ட்டிக்கு வரக்கூடிய மொத்த பேரோட டீடைல்ஸையும் நீ படிக்க வச்சியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது, கெஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணு தானே நம்ம ஹீரோ தேடிட்டு இருப்பாங்க, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த ட்ரிக்கை தான் நம்ம ஹீரோ இப்போ யூஸ் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா தூங்காம சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம நான் உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சது எதுக்காக வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு ஹீரோயினோட பக்கத்துல வந்து ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு கண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க, ஆமா ஆமா நீ சொல்றது உண்மைதான், உன்னோட கண்ணுல டார்க் சர்க்கிள்ஸே வந்துருச்சு, நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கியா பாவம் நீ அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, ஆமா என்னோட பேஸ் அக்லியா தான் இருக்கு, எனக்கு அது நல்லாவே தெரியும், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கே தெரிஞ்சிருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் உன்னோட பேஸ்ல டிஞ்சரிங் பஞ்சரிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால ஏன் கூட வா அப்படின்னு ஹீரோயினை தரதரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்களா, அவங்க எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோயினை கொடுத்துட்டு இவளுக்கு பாடி வாஷ் அண்ட் மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணி முடிச்சிட்டு என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின் குளிச்சாச்சு, அவங்களுக்கு மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ மேக்கப் செட் முன்னாடி நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நான் தான் உனக்கு மேக்கப் போட்டு கொடுக்க போறேன்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு, உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அது பெயிண்ட் பண்ற மாதிரி தானே, நான் நிறைய பேர் மேக்கப் போட்டு பாத்திருக்கேன், அதனால நான் ஃபர்ஸ்டா ஒன்ன வச்சுதான் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உடனே ஷாக் ஆகுது, என்ன வச்சுதான் நீ டெஸ்டே பண்ண போறியா, நான் என்ன ஆராய்ச்சி பண்ற எலியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஷூ அமைதியாயிரு, நான் உனக்கு மேக்கப் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினுக்கு மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸையுமே பார்த்துட்டு, இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தொடுறதுக்கு கூட எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ட்ரெஸ் வருது. நம்ம ஹீரோயினுக்காக அந்த ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை போய் பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இன்னைக்கு பார்ட்டிக்கு நீ அதை தான் போட்டுட்டு வரணும்னு சொல்றாங்களா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின், இல்ல இதெல்லாம் நான் போட்டுட்டு வர மாட்டேன், இதை பார்க்க மட்டும் தான் என்னால முடியும், இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் கார்ல போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா இருக்காங்க, ஆனா ரொம்ப நர்வஸா இருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருப்பாங்க, எல்லாருமே நம்ம ஹீரோயினோட ஃபேஸ போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட நேம் என்ன ஆகும், அதனால அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது, இங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனால யாருமே உன்னோட ஃபேஸ ரிவீல் பண்ண மாட்டாங்க, சைட் போஸ் பேக் போஸ் அந்த மாதிரி மட்டும் தான் எடுப்பாங்க, நீ கவலைப்படாத, இல்லனா ஃபேஸ பிளர் பண்ணி போட்டுடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வெளியில ரெட் கார்பெட்ல நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே இதுதான் உங்களோட புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ, நீ நர்வஸ் ஆகாத அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, உனக்கு நான் கொடுத்த டாஸ்க் ஞாபகம் இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெஸ்டையுமே நீ பாரு, நீ பார்த்த கெஸ்ட் லிஸ்ட்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நான் கொடுத்த கெஸ்ட் லிஸ்ட்ல இல்லாம இங்க இருப்பாங்க, அந்த பொண்ணை நீ பார்த்த உடனேயே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களோட நேம் ஜூயி, அவங்க கிட்ட உன்னால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீ பேசு, பிரச்சனை கிடையாது, ஆனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு தேட போறாங்க. நம்ம ஹீரோ இப்போ தள்ளி போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து தேடுறதுக்கு முன்னாடி, நான் நேத்தையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, இங்க சாப்பிடுறதுக்கு நிறைய இருக்கு, ஃபர்ஸ்ட் போய் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சாப்பிட போறாங்க. ஒவ்வொரு ஆளையா பார்த்துட்டு இவங்க இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ல நம்ம ஹீரோயின் ஜூஸை தள்ளி விட்டுடுறாங்க, தெரியாம தான் பண்றாங்க. உடனே ஹீரோயின் சாரி அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, இல்ல பரவாயில்ல, நான் தான் பார்க்காம வந்துட்டு, உங்களோட ட்ரெஸ் ரொம்பவே காஸ்ட்லியானது, அது பாழாகாம நீங்க பாத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு நடந்து போயிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து நம்ம படிச்ச கெஸ்ட் லிஸ்ட்ல இல்லையே,
அப்படின்னா இவ தான் ஜூயியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போக போறாங்க. ஆனா அவங்க காணாம போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஜூயி இந்த பக்கமா தானே போயிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க மறைஞ்சு போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஹீரோவுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஹீரோவோட அங்கிள் வராங்களா, அவங்க ஹீரோயினை நிக்க சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக போறாங்க. அப்போ அங்கிள் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட ஃபேமிலிக்கு தனியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு செஞ்சு வாங்கின ட்ரெஸ், இது ரொம்பவே காஸ்ட்லியானது, இதை உங்களுக்கு ஹீரோ கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதனால உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துல ஹீரோயினை தேடிக்கிட்டே மொபைல பாக்குறாங்க. அப்போ மேல இருந்து ரூனா வராங்களா, ரூனா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஹீரோ கேக்குறாங்க, நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறதுலாம் சரிதான், ஆனா இந்த பார்ட்டில யாருமே போடாத ட்ரெஸ்ஸா நீ போட்டிருந்த அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், ஆனா இனியொருத்தவங்க போட்ட மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. உடனே ரூனாவுக்கு கோவம் வந்துருது, யார் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜூயி தான் போட்டிருப்பாங்க, இதை நம்ம ஹீரோ வேணும் தான் பண்ணிருப்பாங்க. உடனே ரூனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூயியோட ட்ரெஸ்ஸை போயிட்டு கிழிச்சு விடுற மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேல ஹீல்ஸ் வச்ச செருப்பை போட்டுட்டு நிக்கிறாங்க. அப்போ ஜூயி தள்ளி போவாங்கல்ல, அப்ப அவங்களோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிடுது. ஜூயிக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, அதனால அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ அங்க ஸ்டைலா ஹீரோ மாதிரி போயிட்டு ஜூயியோட ட்ரெஸ்ஸை மடிச்சு விட்டுட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் பண்ற மாதிரியே பண்ணி விட்டுட்டு, இனி நீங்க கம்ஃபர்டபிளா போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நார்மலா பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போக போறாங்க. அப்போ கரெக்டா ஒரு ஆள் வந்துட்டு ஜூயி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்க வராங்களா. அது நம்ம ஹீரோக்கு கேட்டது, அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஜூயி அந்த ஆள் கிட்ட கேக்குறாங்க இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாங்க இவங்க தான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க, இவங்களுக்கு மட்டும் நீங்க தான் ஜூயி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களை விட்டுருக்க மாட்டாங்க, அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜூயி வந்து பாவம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு இவனை பார்த்தாலும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோட அங்கிள் வந்து நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உனக்கும் ஹீரோவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எனக்கு தெரியல, நீ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்ற, அதனால கண்டிப்பா அவன் சொசைட்டி முன்னாடி தனக்கு ஒரு பேர் இருக்குன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் பொய்யா உன கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுட்டு ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. ஹீரோ சொல்றாங்க என்னோட கேர்ளோட ஃபேஸ்ல இருந்து நீ உன்னோட கையை எடு, அப்படி இல்லனா நீ விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும், இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினோட கண்ணத்தை பிடிக்கிறாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ஹீரோட அங்கிளை பல்லார்னு ஒரு அறை விட்டுட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க நான் தான் சொன்னேன்ல அவளோட ஃபேஸ்ல இருந்து கையை எடுங்க, இல்லனா விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அது நான் பண்ணுவேன்னு சொல்லல, அவளே அவளுக்கு பண்ணிப்பா, அதனால அவகிட்ட இருந்து நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க உன்னோட கால் வந்து ரொம்பவே வலிச்சிருக்கும், இவ்வளவு நேரம் நீ நன்னுட்டே இருந்திருப்பல்ல, அதனால வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினா அப்படியே அலேக்கா தூக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அமைதியாயிரு, என்னோட அங்கிள் நம்பணும் அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினும் கார்ல ஏறியாச்சு. ஹீரோயின் கோவமா இருக்காங்க, அதனால ஹீரோ கேக்குறாங்க நீ எவ்வளவு நேரம் தான் இன்னும் கோவமாவே இருந்துட்டு இருப்ப, நான் தான் சொன்னேன்ல அங்கிள் முன்னாடி அப்படியெல்லாம் நடந்துகிட்டா மட்டும்தான் அவங்க நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்றத நம்புவாங்க, அதனாலதான் அந்த சிச்சுவேஷன்ல நான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு, நீ ஒன்னும் இன்னும் கோவமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ இன்னைக்கு டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, நீ மட்டும் எனக்கு ஜூயி போட்டிருந்த ட்ரெஸ் கோட் ஜூயி அங்க இருக்கிற விஷயம் இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல மெசேஜ் பண்ணல அப்படின்னா என்னால ஜூயிய போயிட்டு அப்ரோச் பண்ணி இருந்திருக்கவே முடியாது. இப்ப ஜூயி கிட்ட என்னோட நேம் நல்ல நிலைமையில இருக்கு, கண்டிப்பா அவங்க என்ன இன்வைட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கப்புறமா பிசினஸ் நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அப்படின்னா நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க தேங்க்ஸுக்கு பதிலா உன்னோட அக்கவுண்ட்ல நான் காசு போட்டு விடுறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது, நிஜமாவே நீ எனக்கு பே பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா நான் உனக்கு பே பண்றேன், ஆனா அந்த காசு மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், ஏன்னா நீ உடைச்ச பொருளோட விலை எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஐயோ போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் மொபைல்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் எழுதின நியூஸ பாக்குறாங்க. அதுல எதுலயுமே ஹீரோயினோட ஃபேஸ் இல்ல, பேக் போஸ் சைட் போஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கா. அதனால ஹீரோயின் பரவாயில்லையே
ஹீரோ சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜயலுவும் பாயும் வந்துட்டு பாத்ரூம்க்கு ஃபைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் யார் உள்ள போறது அப்படின்னு. ஜயலு ஃபர்ஸ்டே உள்ள போயிடுறாங்க. அதனால பாய் கேக்குறாங்க, உனக்கு மேனஸே தெரியாதா, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களை தான் உள்ள விடணும், நீ ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டு இருக்க கூடாது அப்படின்னு. ஆனா உள்ள இருந்து ஜயலு எதுவுமே பேசலையா. பாய் வந்து இந்த பூனை இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கதவை திறந்து காலேஜ்க்கு போலான்னு வெளியில வரும்போது அங்க ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை அப்படியே பிடிச்சு காருக்குள்ள போட்டு தூக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு கொடுத்து காலேஜ்ல கொண்டு போய் டிராப் பண்றாங்க. ஹீரோயினை எல்லாரும் கிளாஸ் ரூம்ல பார்த்த உடனே இவ இவ்வளவு நாளும் நம்ம கிளாஸ்ல தான் இருந்தாளா, பழைய ஹீரோயினா இது, அப்படியே மாறி வந்திருக்காளே, இவ்வளவு அழகா இவ இருக்கா அப்படின்றதையே நான் இன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன். இவளுக்கு நிஜமாவே கிடைச்சிருக்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பணக்காரனா தான் இருப்பான் போல அப்படின்னு ஹீரோயினை பத்தி நிறைய ரூமர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்களோட கிளாஸ்மேட் பக்கத்துல வந்து உட்கார்றாங்களா. அப்போ கிளாஸ்மேட் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எதுவும் ஆகல, எல்லாரும் எதுக்காக என்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிளாஸ்மேட் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. ஏன்னா கிளாஸ்மேட்டுக்கு ஹீரோயின் ஹீரோ கூட சுத்துறது பிடிக்கவே செய்யாது. அவங்க கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. ஹீரோயின் இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தோன்னே கோவப்பட்டு வெளியில போறாங்க. அப்போ வெளியில யான் நின்னுட்டு இருக்கத பாக்குறாங்களா. ஹீரோயின் கேக்குறாங்க, யான் நீங்க என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு யான் சொல்றாங்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறதுக்காக தான் வந்தேன், அன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தல, அப்போ உன் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தால அந்த பொண்ணோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நான் ஏன் கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தேனா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு, ஜீனியஸ் பொண்ணு அவங்கள நான் கூட்டிட்டு வந்திருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ கொடுக்குறாங்க. யான் வந்து சரி ஓகேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, அவங்களோட டீடைல்ஸ நீங்க எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு. அதுக்கு யான் சொல்றாங்க, அவ எங்களோட கிளப்போட டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டா, ஆனா எங்களோட கிளப்ல அவ வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதனாலதான் அவளோட டீடைல்ஸ் வாங்குறேன், அவகிட்ட போயிட்டு நானே ஸ்ட்ரைட்டா பேசிக்கலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு அப்புறமா தான் யான் வந்து நம்ம ஹீரோயினோட சேஞ்சஸ் நோட் பண்றாங்க. நீ என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, எதுக்காக இவ்வளவு மேக்கப் பண்ணிருக்க, உன்னோட ஹேர் எதுக்காக இப்படி இருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படி எல்லாம் உனக்கு இருக்கணும் அப்படின்னா ஏன் முன்னாடி இருக்காத, ஏன் முன்னாடி எப்போ நீ நார்மலா இருக்கிற மாதிரி வந்து என்ன போதும், ஓகேவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த புது லுக் தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா யானுக்கு ஹீரோயின் பழைய மாதிரி இருந்தப்பதான் பிடிச்சிருக்கு. அதனால ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு இன்விடேஷனை கொடுக்கறாங்க. ஜூயி அவங்களோட பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்றாங்க, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் அவளுக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுனால கண்டிப்பா அவ என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வைட் பண்ணுவான்னு நினைச்சேன், பார்ட்டிக்கு சீக்கிரமாவே என்ன இன்வைட் பண்ணிட்டாளா, அங்க எத்தனை பேர் வராங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, 20ல இருந்து 30 பேர் வருவாங்களா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் அந்த பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுங்க, அதுக்கு பதிலா நம்ம ஏதாவது ஒரு டிசைன் உள்ள செயின் அவங்களுக்கு பிரசன்டா கொடுக்கலாம், அவ யூஎஸ்க்கு போறதுக்குள்ளாடி நம்ம அவளை இம்ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால நம்ம கம்பெனி கூட அவளை டைப் பண்ண வைக்க முடியும் அப்படின்லாம் பிளான் பண்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு என்ன வேலை அப்படின்னா இப்போதைக்கு தொடர்ந்து ஹீரோ கூடவே மதியான சாப்பாடு ஈவினிங் சாப்பாடு சாப்பிடணும், அது மட்டும் தான் வேலையா இருக்கும். அதனால ஹீரோயின் அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான டாஸ்க் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் காலேஜ்க்கு போகும்போது அவங்களோட ஹாஸ்டல்ல வந்து நிறைய பொண்ணுங்க ஹீரோயினை பில்லி பண்ணிருப்பாங்கல்ல, அதே பொண்ணுங்க வந்து ஹீரோயின் கிட்ட இப்ப ப்ராப்ளம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு மேல அவங்க வச்சிருந்த ஜூஸை கொட்டிட்டு, ஐயோ ட்ரெஸ் பாழா போச்சு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்காக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், ஆனா அதெல்லாம் பாழா போச்சு, என்ன பண்றது, அவங்க கிட்ட போயிட்டு இனி புது ட்ரெஸ் கேட்க போறியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆல்ரெடி எனக்கு இந்த ட்ரெஸ் எதையுமே போட பிடிக்காது, இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு போயிட்டு குப்பையில போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க அதுக்கு எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்ப நான் இதை கலட்டி குப்பை பாஸ்கெட்ல ஈஸியா போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூலா கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ப்ரொஃபசர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா நெட்ல ஃபுல்லா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் டேட்டிங் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதனால காலேஜோட நேமும் நெட்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஹீரோயின் படிக்கிற காலேஜ், இந்த காலேஜ், அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காலேஜ்க்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்கும். அதனால ப்ரொஃபசர் ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுட்டு, இங்க என்ன நடக்குது, நீ ஹீரோ டேட் பண்ற அப்படின்னா அது உன்னோட பர்சனல் லைஃப், அது இங்க வர மாதிரி நீ பாத்துக்க கூடாது, அதனால உன்னை 1 மாசத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுறது வரைக்கும் நீ காலேஜ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால சோகமா வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினை காருக்குள்ள ஏற சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் இனி ஹீரோவுக்காக ஒர்க் பண்ணவே மாட்டேன், ஆல்ரெடி என்னோட நேம் டேமேஜ் ஆயாச்சு, எனக்கு காலேஜ்ல இருந்து சஸ்பென்ஷன் வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஆமா அது எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம், எல்லாத்தையுமே நாங்க சால்வ் பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடி கார்ல ஏறுங்க, நான் உங்களை வீட்டுக்கு தான் கொண்டு போய் விட போறேன், நான் எங்கேயுமே உங்களை கூட்டிட்டு போக போறது கிடையாது, இப்ப நீங்க பஸ்லயோ இல்லனா டாக்ஸிலயோ போனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களோட நேம் எல்லாருக்கும் தெரியும், உங்களோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும், அதனால உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும், ப்ளீஸ் ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த கார்ல ஏறுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு. அங்க 4 பேருமே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோவுக்கு மட்டும் நான் காசு கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ஃபாய் கேக்குறாங்க, நீயும் ஹீரோவும் டேட் பண்றீங்க அப்படின்னு நியூஸ்ல யார் போட்டிருப்பா ஃபர்ஸ்ட் அதை யோசி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கு மேல எல்லாம் எனக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை மட்டும் எப்படியாவது கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியா என்னோட பழைய லைஃப் வாழலாம். இப்ப எல்லாருமே என்ன பணத்துக்கு பின்னாடி அலையிற பொண்ணு, பணத்துக்காக தான் ஹீரோ கூட சுத்திட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் புலம்புறாங்க. லீஷியும் ஃபாயும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஜயலு போயிட்டு ஒரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட நீட்டுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க இது என்னது அப்படின்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, இதுல நிறைய காசு இருக்குது, உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்க அப்படின்னு. ஃபாய் கேக்குறாங்க, பூனைக்குட்டி நீ பெரிய பணக்காரனா, உன்கிட்ட நிறைய காசு இருக்கு போலயே அப்படின்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, இதுல இருக்கக்கூடிய பின் நம்பர் மட்டும் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு. உடனே ஃபாயும் லீஷியும் ஐயோ போச்சே என்ன ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஜயலு கிட்ட சொல்றாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச பாத்தியா, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் எனக்கு நானே தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். எப்படியாவது நான் ஹீரோவோட ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். கொஞ்ச நாளைக்கு காலேஜ்க்கு என்னால போக முடியாது, சஸ்பெண்ட் ஆயிருக்கேன், அதெல்லாம் பத்திக்கு எனக்கு கவலை இல்ல. நான் வேற ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இந்த டைம்ல பண்ண பார்க்க போறேன் அப்படின்லாம் முடிவெடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ லீஷியும் ஃபாயும் சொல்றாங்க, ஹீரோயின் பாவம் இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறாளோ, ஹீரோ எதுக்காக இவளை இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், அவனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஜயலு லீஷி கிட்ட வந்துட்டு கிரெடிட் கார்டை நீட்டிட்டு எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லீஷி அப்படியே ஜயலுவை பாக்குறாங்க. இங்க சிங்கட்டாது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு ஜயலு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது நடக்குமா? ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு இனி என்னெல்லாம் பண்ண போறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினை பக்கத்திலே வச்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.